ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRIS அகாடமி. இந்த வீடியோலேருந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸுக்கான சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக சுருக்குக சிம்பிளிஃபிகேஷன். இதில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இதில் நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறத நல்லா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராப்ளம் பார்க்குறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ வாங்க படிக்கலாம். சிம்பிளிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு கொஷின் 256 into 256 minus 144 into 144 whole divided by 112 மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 420, 400, 360 and 320. ஓகேவா? இப்போ இந்த சம்முக்கான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா a is equal to 256ன்னு வச்சுக்கலாம். இந்த டேர்மை ஏன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? இந்த டேர்மை பின்னு வச்சுக்கலாம். b is equal to 144 அப்படின்னு வச்சுக்கலாம். a மைனஸ் பியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 256 மைனஸ் 144 வேல்யூ என்ன வருது? 112. ஸோ தட் இந்த 112க்கு பதிலாக என்ன எழுதலாம்? a மைனஸ் பின்னு எழுதிக்கலாம். அப்போது சம்மில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். a into a ஸ்கொயர் minus b into b square whole divided by a minus b. 112க்கு பதிலாக a minus bன்னு எழுதிக்கலாம். இப்போது a square minus b square இது ஃபார்முலா என்ன இருக்குது? a plus b into a minus b. a square minus b square a plus b into a minus bன்னு எழுதலாம். அதே மாதிரி கீழே a minus b இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டேர்மும் சிமிலராக இருக்கா? கேன்சல் பண்ணிடலாமா? அப்போது a plus b மட்டும்தான் இந்த டேர்ம், இந்த சம்முக்கான ஆன்சர். ஏவோட வேல்யூ என்ன? 256 ப்ளஸ் பியோட வேல்யூ என்ன? 144. ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 400 வருது. ஓகேவா? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஃபார்முலாஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். அல்ஜிப்ராவில் இருக்க ஃபார்முலா, இயற்கணிதத்தில் இருக்க எல்லா ஃபார்முலாஸையும் படிச்சுக்கோங்க. இந்த சிம்பிளிஃபிகேஷனுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி இன்னொன்று இருக்குது வி போர்ட் மாஸ் அப்படின்ட்டு. அதாவது மல்டிப்ளிகேஷன் அடிஷன்லாம் ஒரே சம்மில் வரப்போ என்ன ஆர்டரில் நம்ம அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். ஒவ்வொரு சம்முக்கும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? செகண்ட் ப்ராப்ளம் 0.125 ப்ளஸ் 0.027 ஹோல் டிவைடட் பை 0.25 மைனஸ் 0.15 ப்ளஸ் 0.09 மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சம்மை நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 0.125 அதாவது 5 இருக்கு இல்லையா? 5 ஸ்கொயர் 25, 5 கியூப் 125. அதே மாதிரி 3 ஸ்கொயர் 9, 3 கியூப் 27. அந்த டேர்மோட தான் ரிலேட் ஆகிருக்கும். ஸோ தட் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவை 0.5ன்னு வச்சுக்கலாம். அகெயின் பியை பார்த்தீங்க அப்படின்னா 0.3ன்னு வச்சுக்கலாம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஏவை ஸ்கொயர் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வருது? 0.25 வரும். 5 ஸ்கொயர் 25, அதுக்கடுத்து 0.5 இருக்கிறதுனால 0.25. ஏ கியூபோட வேல்யூ 0.125. ஓகேவா? 5 கியூப் 125. ஸோ அப்போ இது ஏ கியூப் டேர்மு. அதே மாதிரி பிஏ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பி ஸ்கொயர் 0.9 அண்ட் பி கியூப் என்ன வரும்? 0.027. ஓகேவா? அப்போ இது ஏ கியூப், இது பி கியூப், இது ஏ ஸ்கொயர். இந்த டேர்ம் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு பி. ஓகேவா? ஏவோட வேல்யூ என்ன? 0.5, பியோட வேல்யூ என்ன? 0.3. ஸோ தட் 5 into 3 15, 0.15. அப்போ இந்த டேர்ம் என்ன? ஏ இன்ட்டு பி. இந்த டேர்ம் என்னது? பி ஸ்கொயர். அவ்வளோதான். அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஹோல் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுதான் சம்மில் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்கான ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்க்கு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ இந்த ரெண்டு டேர்ம் என்னவா இருக்குது? சிமிலராக இருக்குது. கேன்சல் பண்ணிடலாம். மீதி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி மட்டும்தான் இருக்குது. அப்போது ஏவோட வேல்யூ என்ன எடுத்திருக்கோம்? 0.5 அண்ட் பியோட வேல்யூ என்ன? 0.3. ஸோ ரெண்டையும் சம் பண்ணோம் அப்படின்னா 0.8 கிடைக்குது. 0.8 தான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்?
உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக தெரிவிக்கலாம். ஓகே, தேர்ட் சம் பார்ப்போம். 0.63 bar plus 0.37 bar is equal to என்ன? ஓகேவா? ஆப்ஷன்ஸ் ஆர் 1 100 divided by 99, 99 divided by 100. ஆப்ஷன் பி வந்து 100 by 3. ஓகேவா? இப்போ இந்த சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி பார் கொடுத்துருக்காங்க இல்லையா, சிம்பிள் தான். ப்ளஸ் 0.37 பார் இது கொஷினில் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா 63 போட்டுக்காங்க. எத்தனை நம்பர் வந்து பாரில் இருக்குது, புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது. ஸோ தட் ஒரு நம்பருக்கு ஒரு 9, இன்னொரு நம்பருக்கு இன்னொரு 9 போட்டுக்கிறோம். அவ்வளோதான். 90 99 ப்ளஸ் 37 போட்டுக்கோங்க. அதே மாதிரி தான், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பரில் 9 பார் இருக்குது, அதனால் 9 போட்டுக்கிறோம். பேஸ் காமனாக இருக்கிறதுனால 99. 63 ப்ளஸ் 37 பார்த்தீங்கன்னா 100 வரும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? கொஷின் நம்பர் 4. இந்த கொஷின் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய தடவை. பார்க்க தான் வந்து இந்த கொஷின் ரொம்ப பெருசாக தெரியும். ஓகேவா? ஆனால் சிம்பிள் தான். நம்ம அப்படியே ரிவர்ஸில் வந்து என்ன பண்ணிகிட்டே போகணும், சால்வ் பண்ணிட்டே போகணும். இந்த சம்மு 4 times 1 இருக்குது, டிவைட் பை 1 + 2/3. இதோட மதிப்பு என்ன, வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21/13, ஆப்ஷன் பி வந்து 17/13, ஆப்ஷன் சி வந்து 34 divided by 21, ஆப்ஷன் டி வந்து 8/5. ஓகேவா? இப்போ இந்த கொஷின் வந்து அப்படியே ரிவர்ஸ்லேருந்து சால்வ் பண்ணிட்டே போக வேண்டியதான் நீங்கள். ஓகேவா? இதை டினாமினேட்டரில் லாஸ்ட் நம்பர்லேருந்து அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை தான் பண்ணணும். இப்போ 1 + 2/3 இருக்குன்னா அது எப்படி சால்வ் பண்ணணும்? 1 × 3 3, 3 + 2 5, 5/3 வரும். அவ்வளோதான். ஓகேவா? அப்போது இந்த டேர்மில் என்ன வருது, 5/3 வருதா? அப்போது 1 + 1/5/3 இருக்குது. அப்போ இந்த டேர்ம் என்னவா மாறும்? 1 + 3/5 மாறும். இந்த 3 வந்து இங்கிட்டு போயிடும். ஸோ அது 3/5 அப்படின்னு வரும். அப்போ இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 5 + 3 8/5 வந்துடும். ஓகேவா? இப்போது இந்த டேர்மில் இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? இப்போ நம்ம இது வரைக்கும் சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்மை மாற்றிட்டோம், இது வரைக்கும் சால்வ் பண்ணிட்டோம். இப்போது 8/5 வந்திருக்கு. 8/5 இந்த இடத்துல என்ன ஆகும், ரிவர்ஸில் வருமா? 1 + 1/8/5 இருக்குது. அப்போ இது என்ன ஆகும், 1 + 5/8 மாறும். ரைட்டா? அப்போ 8 + 5 13, 13/8 வரும். இந்த டேர்மில் 13/8 வரும். அகைன் ரிவர்ஸ்க்கு என்ன பண்ணணும், 1 + 13/8 வந்து என்ன, 1 + 1 divided by 13/8 கிடைக்கும். அப்போ அதை என்ன பண்ணலாம், 1 + 8/13 எழுதலாம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா 13ஆல் 1 × 13 13 + 8, 13 + 8 வரும். 13 + 8ஓட வேல்யூ என்ன, 21 divided by 13 கிடைக்கும். ஓகேவா? அகைன் திரும்பவும் என்ன வருது, 1 + 1 divided by 21/13 கிடச்சிருக்கா? அப்போ என்ன பண்ணுவோம், 1 + 13/21 மாற்றிட்டு 21 + 13 எவ்வளோ, 34, 34 divided by 21 கிடைக்கும். அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஜஸ்ட்டு டினாமினேட்டர்லேருந்து அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே போக வேண்டியதான், கிராஸ் மல்டிப்ளை பண்ணி. ஓகேவா? 5th சம் பார்க்கலாம். 125% of 260 plus x% of 700 is equal to 500 எனில் x-இன் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? மேக்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து டஃப்பாக தெரியலாம். பட் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ், நிறைய சம் வந்து பேசிக்கான ஃபார்முலாஸ் வந்து ஒன்று தான். ஓகேவா? ஃபார்முலாஸை நல்லா படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சம்ஸை. அதே மாதிரி நிறைய சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த சம் எப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு கொஷினை பார்த்தோன்னே நீங்களாக ஒரு ஆன்சர் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா அந்த சொல்யூஷன் எடுத்து தேடுங்க. ஓகே? அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பயமே இல்லாமல் ஒரு கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் அட்டன் பண்ணலாம்.
ஓகேவா? டிஎன்பிஎஸ்சியோட மேக்ஸில் நீங்கள் வந்து 25 அவுட் ஆஃப் 25 எடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து டார்கெட்டாக இருக்கணும். ஓகேவா? ஒரு சம் கூட நீங்கள் கேப் விடக்கூடாது. உங்களோட லட்சியம் வந்து 25க்கு 25 நீங்கள் எடுத்துடணும். ஓகேவா? அதுக்கு நம்ம எஸ்ஆர்ஐஎஸ் அகாடமியில் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ நிறைய சப்போர்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு நிறைய மேக்ஸ் வீடியோஸ் இதே மாதிரி வரப்போகுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் டஃப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து நீங்கள் இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகேவா? ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 இருக்குது, 56 இருக்குது, 25 இருக்குது, 46 இருக்குது. ஓகேவா? சொல்யூஷன் என்ன பண்ணலாம், எப்படி சால்வ் பண்ணலாம் இந்த சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பர்சன்டேஜ்னா என்னப்பா 100. 125 டிவைடட் பை 100 தான். 100க்கு எவ்வளோ இருக்குது அதுதான் பர்சன்டேஜ். ஆஃப் எவ்வளோ சொல்லிட்டாங்க 260. ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் தான். ப்ளஸ் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எவ்வளோ சொல்லிட்டாங்க 700 which is equal to 500 சொல்லிட்டாங்க. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். சிம்பிள். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 325 வருது. ப்ளஸ் இதை கேன்சல் பண்ணுறப்போ 7 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் வருது, 7x வருது, 500. அப்போ எக்ஸ்ட்ரா மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. நம்பர்ஸ் ஒரு பக்கமாக கொண்டு போயிட்டீங்கன்னா 500 minus 325 is equal to 175 கிடைக்குது. 7x is equal to 175 கிடைக்குது. அப்போ x is equal to 175 divided by 7. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 25 டைம்ஸ் வருது. ஸோ தட் எக்ஸோட வேல்யூ வந்து 25. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 6. இரு எண்களின் கூடுதல் 24. ரெண்டு எண்ணை கூட்டினோம்னா 24 வருதான். ஓகேவா? மற்றும் அவற்றின் பெருக்கற்பலன் 143. ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ 143 வருது. எனில் அவ்விரு எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் என்ன அப்படின்னா அந்த ரெண்டு நம்பர்ஸையும் ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 296, 295, 290, 228. ஸோ சொல்யூஷன் நமக்கு என்ன நம்பர்ஸ்னு தெரியாது இல்லையா? அந்த ரெண்டு நம்பர்ஸையும் என்னென்னு வச்சுக்கலாம், எக்ஸு அண்ட் ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? தெரியாத அந்த ரெண்டு நம்பர்ஸையும் எக்ஸ் ஒய்ன்னு வச்சுப்போம். அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க கொஷின் படி, எக்ஸையும் ஒய்யையும் கூட்டினோம்னா 24 வருது. அதே மாதிரி எக்ஸையும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வருது 143 வருதுன்னு கொஷினில் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எந்த ஃபார்முலாவில் சூட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். a plus b whole square ஃபார்முலா இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வருவோம். x plus y the whole square is equal to x square plus y square plus 2xy. ஓகேவா? அவங்க என்ன கேட்குறாங்க, இரு எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் எக்ஸ் ஸ்கொயரையும் ஒய் ஸ்கொயரையும் கூட்டினா என்ன வரும், இதுதான் கொஷின். ஓகேவா? அப்போது இந்த ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், இதுதான் நமக்கு ஆன்சர் வேணும். அப்போ இதை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 2xy வாங்கிட்டு வந்து போனால் மைனஸ் 2xy ஆகிடுமா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2xyன்னு கிடைக்கும். இதில் அப்படியே எக்ஸ் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு வேல்யூ தெரியுமா, நமக்கு தெரியும் 24. அதை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 24 ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய். எக்ஸ் இன்ட்டு ஒய் என்ன 143. ஸோ தட் 2 இன்ட்டு 143. இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? 24 ஸ்கொயர் பண்ணோம்னா 576 மைனஸ் 286 which is equal to 290. இதுக்கு ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். கொஷின் அதானே நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. என்ன ஃபார்முலாவில் வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 7. 225 divided by 5 of 3 plus
17 minus 8 into 12 divided by 6 வேல்யூ என்ன? இதுதான் கொஷின். ஓகேவா? வி போர்ட் மாஸ் பார்த்தோம் இல்லையா, அதை பற்றி பார்த்துடலாம். BBOTMAS இது ஒன்றும் இல்லைப்பா. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, விங்கிறது விண்குலம், அதாவது இந்த பார் பார்த்தோம் இல்லையா நம்பருக்கு மேலே, இதுதான் வந்து விண்குலம். அடுத்தது வந்து ப்ராக்கெட், ப்ராக்கெட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ராக்கெட்டு, செட் ப்ராக்கெட்டு, நார்மல் ப்ராக்கெட், இதெல்லாம் ப்ராக்கெட்டு. ஓங்கிறது ஆஃப் ரெப்ரசன்ட் பண்ணணும், அதாவது இந்த ஆஃப் சொல்லியிருக்காங்களே அதான் ஆஃப். டிங்கிறது டிவிஷன், வகுத்தல். எம்ங்கிறது வந்து மல்டிப்ளிகேஷன், பெருக்கல். அண்ட் ஏ வந்து பார்த்திங்கன்னா அடிஷன், கூட்டல். அண்ட் எஸ் வந்து என்னென்னா சப்ட்ராக்ஷன், கழித்தல். இந்த ஆர்டரில் தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு சம்மை சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ டிவிஷனும் இருக்குது மல்டிப்ளிகேஷனும் இருக்குன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டிவிஷனை பண்ணணும். அதுதான் கான்செப்ட். ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் சம்மு தான் இது. பார்க்கலாமா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண வேண்டியிருக்கு, இந்த சம்மில் ஏதாவது பார் இருக்கான்னு பாருங்கள். பார்லாம் இல்லை. ஸோ தட் அடுத்தது ப்ராக்கெட் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். ப்ராக்கெட்டும் இல்லை, ஆஃப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணுவோம். ஓகேவா? ஆப்ஷன்ஸில் வந்து 24 இருக்குது, 13, 19, 16 இருக்குது. ஸோ ஆஃப்னு இருக்க அந்த டேர்மை தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா 225 டிவைடட் பை 5 ஆஃப் 3. ஆஃப்னா ஒன்றும் இல்லை, மல்டிப்ளிகேஷன் தான். ஓகேவா? 5 into 3 தான். அப்போது 5 3s are 15 ப்ளஸ் 17 minus 8 into 12 divided by 6. இப்போது இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து என்ன இருக்குது, ஆஃப்க்கு அடுத்து டிவிஷன் தான் பண்ணணும். 2 டிவிஷன் இருக்கா? ஸோ அது ரெண்டையுமே சைமல்டேனியஸாக நம்ம பண்ணிடலாம். அப்போ 225 டிவைடட் பை 15 பார்த்திங்கன்னா 15 15 15 25 225. 17 minus 8 into 12 into 12 divided by 6 என்ன, 2. அடுத்து என்ன பண்ணணும், டிவிஷனுக்கு அடுத்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ தட் இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அதை தான் பண்ணணும். அப்போ 15 ப்ளஸ் 17 மைனஸ் அப்படியே இருக்குது 8 into 2 16. அவ்வளோதான். இப்போது அடிஷன் ஃபஸ்ட்டு, சப்ட்ராக்ஷன் அடுத்து. ஓகேவா? இது நீங்கள் அடிஷனும் சப்ட்ராக்ஷனும் ஆனால் சைமல்டேனியஸாக படிக்கலாம், அதனால் பெரிய ப்ராப்ளம் வராது. இது வந்து பார்த்திங்கன்னா 17 16 போயிடுச்சுன்னா 1 வரும். 15 + 1 வந்து பார்த்திங்கன்னா 16. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 16 தான் கரெக்டு. இந்த மாதிரி எந்த டைப் சம் கொடுத்தாலும் இந்த ஒரு காமனான வி போர்ட் மாஸ் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? கொஷின் நம்பர் 8. √625 divided by 11 into 14 divided by √25 into 11 divided by square root of 196 இன் மதிப்பு என்ன? இதுதான் கொஷின். ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆப்ஷன்ஸ் வந்து 6 5 8 11. ஓகேவா? ஸோ இந்த சமம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து சிம்பிளிஃபிகேஷனில் இன்னொரு விஷயம், அதாவது நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு 1லேருந்து 30 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ்க்கு மெயினாக என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஸ்கொயர்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி வச்சுக்கணும்ப்பா. எப்போவுமே வந்து மைண்டில் நீங்கள் வாய்ப்பாடு படிச்சிருக்க மாதிரி இதுவும் வந்து ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஓரளவு 10 வரைக்கும் சொல்லிடுவீங்க, 10 into 10 100 வரைக்கும் சொல்லிடுவீங்க. 1 4 9 16 25 6 6 are 36 49 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி 30 நம்பர் வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி க்யூபுக்கும் அட்லீஸ்ட் ஒரு 20 நம்பர் வரைக்குமாவது தெரிஞ்சுக்கோங்கப்பா. ஓகேவா? அப்போ வந்து நம்ம நிறைய சம் வந்து டக்குன்னு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இன்னொன்று வந்து இந்த நம்பர்ஸை பார்த்தோன்னே ஓகே இது வந்து இந்த ஸ்கொயர் அண்ட் க்யூப் ரிலேட்டட் சம் தான் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போது மிஸ்ஸிங் நம்பர்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் கொடுத்துருவாங்க. அப்போது வந்து நீங்கள் இந்த நம்பர்ஸ்லாம் நல்லா ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஓகே அப்போ அது வந்து ஸ்கொயர்ஸோ க்யூப்ஸ்லேருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேவா? டைம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். இந்த சம் சால்வ் பண்ணலாமா? இப்போ √625 டிவைடட் பை 11 இருக்குது. ஸோ √625 அப்படிங்கிறது 25 ஸ்கொயர் பண்ணால் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 25 கிடைக்கும். ஸோ 25 into 25 625 டிவைடட் பை 11 அப்படி வச்சுக்கோங்க. மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. அதே மாதிரி 25
ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 5 5 5 ஆர் 25 11 டிவைட் பை 196 அப்படிங்கிறது வந்து 14 ஸ்கொயர்னா 126. இப்போ பாருங்கள் இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து கேன்சல் அவுட் பண்ணிடலாம். 14 கேன்சல் ஆகிடும், 11 கேன்சல் ஆகிடும். 1 5 ஆர் 5 5 5 ஆர் 25. ஸோ ஆன்சர் வந்து 5 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. cube root of -67 minus திரும்ப again cube root of -25 plus cube root of -8. ஸோ cube rootோட இம்பார்ட்டன்ஸும் முக்கியம், அதனால தான் வந்து அந்த நம்பர்ஸோட க்யூபையும் படித்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னது. இப்போ cube root 8 எடுத்தோம்னா என்ன வரும்ப்பா? 2 வரும். ஓகேவா, 2 × 2 × 2 தான் வந்து என்னது 8. ஸோ cube root of 8 அப்படின்னா என்ன வரும்? 2 கிடைக்கும். அதே மாதிரி தான் cube root of இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சால்வ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். இப்போ பாருங்கள், ஆப்ஷன்ஸ் எழுதிடலாம். ஃபஸ்ட்டு -4 கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ வந்து +4 3 அண்ட் -3 இந்த வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்கப்பா. இப்போ இது எப்படி சால்வ் பண்ணோம்னா இந்த சைட்லேருந்து ரைட் டு லெஃப்ட் சால்வ் பண்ணிட்டு வாங்க. அப்போ cube root of -8. ஸோ -8 க்யூப் மைனஸ்ன்னு இருக்கு இல்லையா, அப்போது மைனஸ் வந்து வந்துடும். ஆடில் வந்து என்ன பண்ணுறோம், மைனஸ் வந்துடும். ஓகேவா, க்யூப் ரூட் எடுக்கிறப்ப அப்போ இந்த என்ன பண்ணலான்னா மைனஸ் வெளில வச்சுட்டு 2 போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் -25 -2 இருக்குது, அதுக்கு க்யூப் ரூட்டு ரைட்டா. அதுக்கு எடுக்கிறப்ப என்ன வரும், -27 வரும், அதுக்கு க்யூப் ரூட்டு. இப்போ க்யூப் ரூட் ஆஃப் 27ங்கிறது ஒன்றும் இல்லை 3 தான். 3 × 3 9, 9 × 3 27. ஓகேவா, அப்போது 3 தான் வந்து என்னது க்யூப் ரூட் ஆஃப் 27. அப்போ மைனஸ் இருக்குது, இந்த மைனஸை வெளில கொண்டு வந்துட்டு 3ன்னு எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, ஆல்ரெடி -67 -3 இருக்குது, க்யூப் ரூட் ஆஃப் -67 -3. ஸோ இல்லை இங்கே வந்து நல்லா பாருங்கள், இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸில் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. இங்கே மைனஸ் இருக்குது, நம்மள்ட்ட இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ தட் மைனஸ் × மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும். ஓகேவா, அப்போ -67 + 3ங்கிறது -64ன்னு வரும். ஓகேவா, அப்போது 64க்கு க்யூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக 4 × 4 × 4 4 நாள் 16, 16 நாள் 64. அதுக்கு க்யூப் ரூட் எடுக்கிறப்ப 4 தான் ஆன்சர். அப்போது இங்கே மைனஸ் இருக்குது ஆல்ரெடி, ஸோ -4 ஆன்சர் வந்து அப்போ -4. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக. புரிஞ்சாப்பா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 10. 0.98 whole cube plus 3 times of 0.98 whole square into 0.02 plus 3 times of 0.98 into 0.02 the whole square plus 0.02 the whole cube இன் மதிப்பு என்ன? இதுதான் கொஷின். ஓகேவா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மெயினாக வந்து அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் எல்லாருமே, அதாவது a + b the whole square, a - b the whole square, a + a² + b² அந்த மாதிரி தனித்தனியாகவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் அகைன் வந்து a³ + b³ இல்லைனா a + b the whole cube, இந்த ஃபார்மெட் எல்லாமே எல்லா ஃபார்முலாவும் நல்லா வந்து ஃபிங்கர் டிப்பில் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ தட் இப்போ நம்ம இது என்ன பண்ணிடலாம், இந்த நம்பர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஏபின்னு வேல்யூ கொடுத்துடலாம். a = 0.98 அண்ட் b = 0.02. ஓகேவா, அப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னு தெரிஞ்சுப்பீங்க. அப்போது 3 times of a² b plus 3 times of ab² plus b³ இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. ஓகேவா, அப்போது இது எதோட ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா a + b the whole cubeோட ஃபார்முலா தான் இது. ரைட்டா, அப்போ இது இப்படி சிம்பிளிஃபை பண்ணலாமா? அப்போ a + b, ஏவோட வேல்யூ என்ன 0.98, பியோட வேல்யூ என்ன 0.02. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா வேல்யூ 1 வருது. 1 க்யூப் பண்ணோம்னா 1 × 1 × 1 தான் ஆன்சர், 1 தான். ஓகேவா, ஆப்ஷன்ஸ் வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர்.
ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் சம் பார்த்துட்டே போகலாம். இதில் மெயின் என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத மறக்காமல் படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வி போர்ட் மாஸ் வர மாதிரி ஒரு சம் சால்வ் பண்ணலாம். சுருக்குகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்னா 5 ப்ளஸ் செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே 9 மைனஸ் 6 ப்ளஸ் 2 மைனஸ் 3 மைனஸ் 2 ஹோல் பார். சொன்னோம் இல்லையா பார் இருக்க சம்ம. இப்போ வந்து அகெயின் அந்த வி போர்ட் மாஸ் தான், அதுபடி சால்வ் பண்ணணும். ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 3, 5, 7, 9 இதெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டெல்லாம் இருக்குது, ஆனால் நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும், இந்த பாரை தான் வந்து ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணணும். அப்போது 5 ப்ளஸ் 9 மைனஸ் 6 ப்ளஸ் 2 மைனஸ் பாரில் என்ன இருக்குது 3 மைனஸ் 2 இருக்குது. ஸோ 3 மைனஸ் 2ஓட வேல்யூ 1. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது முடிஞ்சா நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட் இருந்தால் ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும். இதானே ப்ராக்கெட் இருக்குது நெக்ஸ்ட்டு. அப்போ அந்த டேர்மை சால்வ் பண்ணுங்கள். 9 மைனஸ் 6 ப்ளஸ் 2 மைனஸ் 1 8 மைனஸ் 1 7. நெக்ஸ்ட் இதுவும் ப்ராக்கெட் தானே, இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும். ஸோ 5 ப்ளஸ் 9ல் 7 போயிடுச்சுன்னா 2. நெக்ஸ்ட்டு 5 ப்ளஸ் 2 7. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர் 7. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாமா? Question number 12. Cube root of 8x cube into 27x cube into 64x cube ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போது இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். 20x cube இருக்குது, 24x cube இருக்குது, 28x cube இருக்குது, 32x cube இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த டேர்மில் எல்லாம் எக்ஸ் எல்லாம் காமன் தானே. இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா கியூப் ரூட் ஆஃப் 8 into 27 into 64 into அந்த எக்ஸோடதெல்லாம் ஃபுல்லாக காமனாக எக்ஸ் பவர் 9 எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? காமனாக எக்ஸ் பவர் 9 எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 8 into 27 into 64 into x power 9/3. ஓகேவா? இது வந்து என்ன வரும், அப்போது 3 வந்துடும், எக்ஸ் க்யூப் வந்து வந்துடும், பிரச்சனை இல்லை. அகைன் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்யூப் ரூட் ஆஃப் ஒவ்வொரு நம்பருக்கும் அப்படியே இண்டிவிஜுவலாக எடுத்து மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். 8க்கு க்யூப் ரூட் எடுத்தோம்னா 2, 27க்கு எடுத்தோம்னா 3, 64க்கு க்யூப் ரூட் எடுத்தோம்னா 4 இன்ட்டு எக்ஸ் க்யூப். அவ்வளோதான். ஸோ 2 3 are 6, 6 into 4 24, 24x க்யூப். இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Question number 13. 5 power a is equal to 6. 6 power b is equal to 7. 7 power c is equal to 5. எனில் a into b into c இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0, -1, 2, 1 இருக்கு. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக, அதாவது 5 பவர் ஏவோட வேல்யூ 6ன்னு சொல்லிட்டாங்களா, இது 1ன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, 6 பவர் b இஸ் ஈக்குவல் டு 7ன்னு சொல்லிட்டாங்க. இப்போது இதில் அந்த ஈக்குவேஷன் 1 எடுத்துகிட்டு வந்து எழுதுங்க. 6க்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம், 5 பவர் ஏன்னு எழுதிக்கலாமா. அப்போது 5 பவர் ஏ ஹோல் பவர் b இஸ் ஈக்குவல் டு 7ன்னு கிடைக்கும். அப்போது 5 பவர் a இன்ட்டு b இஸ் ஈக்குவல் டு 7ன்னு கிடைக்குது. இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, 7 பவர் c இஸ் ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துட்டாங்க.
அகெயின் இங்கே ஈக்குவேஷன் 2 கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 7க்கு பதிலாக என்ன எழுதலாம்? 5 பவர் a இன்ட்டு பின்னு எழுதலாம். ஸோ தட் 5 பவர் a இன்ட்டு பி இன்ட்டு ஒரு c இருக்குது இஸ் ஈக்குவல் டு 5ன்னு கிடைக்கும். இப்போது இது வந்து காமனாக மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 5 பவர் a இன்ட்டு பி இன்ட்டு சின்னு மல்டிப்ளை பண்ணிவிட்டு இஸ் ஈக்குவல் டு 5. இங்கே 5னா என்ன அர்த்தம்? 5 பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ கீழே பேஸ் காமனாக இருக்கப்போ பவர்ஸும் வந்து ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? அப்போ a இன்ட்டு பி இன்ட்டு சி இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் சம். பார்க்க தான் வந்து கொஞ்சம் டெரிஃபிக்காக இருக்கும். ஓகே, ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் சம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சிம்பிளான சம் ஒன்று பார்ப்போம். p is equal to 9 எனில் p into p square plus 3p plus 3 இன் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ சொல்யூஷன் வந்து அவங்களே கொஷனில் பியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதை நம்ம டேரெக்டாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கிடைக்க போகுது. அவ்வளோதான். 9 into 9 square plus 3 into 9 plus 3 is equal to 9 into 9 square வந்து 81, 3 into 9 27 plus 3, 27 plus 3 வந்து 30, 30 plus 81 அப்படின்னா 111 into 9 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 999. ஆன்சர் ஆப்ஷன் சி 999 தான் கரெக்ட். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? Question number 15. ரூட்குள்ள 1 அகெயின் திரும்ப 1 5 ப்ளஸ் 14 ப்ளஸ் 1 ப்ளஸ் ரூட் 9 மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் வந்து 3, 2, root 3 and root 2 கொடுத்துட்டாங்க. இப்போது அதே மாதிரி தான் ரைட் டு லெஃப்ட்டு சால்வ் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? ஸ்கொயர் ரூட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வெறும் ரூட் ஒன்று வெறும் ரூட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்கொயர் ரூட்னு அர்த்தம். 2 இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? அப்போது சொல்யூஷன் வந்து ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ரூட் 9க்கு ரூட் எடுத்தோம்னா 3 into 3 தான் 9. ஸோ 3 கிடைக்கும். 1 + 3க்கு ரூட் இருக்கும். 1 + 3க்கு ரூட் எடுத்திங்கன்னா 4. 4க்கு ரூட் எடுத்தால் 1 + 3 4, 4க்கு ரூட் எடுத்தோம்னா 2. அப்போ 14 + 2 கிடைக்கும். அதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா 16. ரூட் 4ஓட வேல்யூ இந்த இடத்துல 2 வருது. இந்த இடத்துல என்ன வருது? ரூட் 16ஓட வேல்யூ என்ன வருது? 4ன்னு வருது. அகெயின் அப்போது 5 + 4ன்னு கிடைக்குது. 5 + 4ஓட வேல்யூ என்ன? 9. 9க்கு ரூட் எடுத்தோம்னா 3. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா 1 + 3 வருது. திரும்ப 1 + 3 4, ரூட் 4க்கு எடுத்தோம்னா 2 அண்ட் 1 + 2ன்னு கிடைக்கும். ரூட்டுக்குள்ளே ஆன்சர் வந்து அப்போது அதோட முடிஞ்சு. ஸோ ரூட் 3 தான் வந்து ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சா? இன்னொரு சம் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 16. 2 square plus 4 square plus 6 square plus etc plus 20 square is equal to என்ன? இதுதான் கொஷின். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து 1155, 1540, 2310, 385 into 385. இதுதான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மில் ஃபஸ்ட்டு 2 ஸ்கொயர் அப்படிங்கிறதுல வெளில எடுத்துக்கலாம். வெளில எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 10 ஸ்கொயர்னு கிடைக்குது. இந்த இதில் வந்து சிம்பிளிஃபிகேஷனில் இன்னொரு இது பார்த்துக்கணும் நீங்கள். இயல் எண்களின் கூடுதல் என்ன, இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் என்ன, இயல் எண்களோட க்யூப்ஸ் இருக்கும் இல்லையா, 1 cube + 3 cube, அதோட வேல்யூஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இயல் எண்களின் அதாவது 1 + 2 + எக்ஸெட்ரா + n, இது இயல் எண்களின் கூடுதல். இது பார்த்திங்கன்னா n × n + 1/2 வரும். அதுவே இதோட வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
என்ன கிடைக்கும் ஃபார்முலானா n into n plus 1 into 2n plus 1 whole divided by 6. அதுவே க்யூபில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்யூபில் இருந்துச்சு அப்படின்னா n into n plus 1 whole divided by 2 the whole squareனு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு இந்த ஸ்கொயரில் இருக்கா, அப்போ 2 ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும் 4, அதை போட்டுடலாம். இப்போ இந்த டேர்ம் இருக்கா, இப்போ வந்து n into n plus 1 into 2n plus 1 whole divided by 6 ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இயலன்களின் வர்க்கங்களின் கூடுதல். அப்போது இதை சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ என்னோட வேல்யூ என்ன, இங்கே இந்த லாஸ்ட் டேர்ம் 10 இருக்குது. 10 plus 1 11 into 2n plus 1, அதாவது 2 into 10 20, 20 plus 1 21 whole divided by 6. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 4 into 5 into 11 into 7. ஓகேவா? 1540 இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். இது வந்து பார்ட் 1 வீடியோ. ஓகேவா? நம்ம ரொம்ப லென்த்தியான வீடியோ வந்து அப்லோட் பண்ண கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ தட் பார்ட்டாக வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நம்ம போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அது புரியாது. நம்ம வீடியோவை எடுத்துகிட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி போட்டுடலாம். ஆனால் உங்களுக்கு வந்து மேக்ஸ் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தான் உங்களுக்கு புரியும். நடத்தணும்னா தான். அதனால் நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் 2 வீடியோவாக நம்ம இன்னும் கொஞ்சம் சம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஎன்பிசியில் என்னென்ன கேட்டிருக்காங்க அந்த மாதிரிலாம் உள்ள சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம எஸ்ஆர்ஐஎஸ் அகாடமியில் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து இப்போ கரண்ட்டில் போயிட்டுருக்கு. ஓகேவா? இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 699 ருபீஸ்க்கு கிடைக்கிது. ஓகேவா? இதில் வந்து உங்களுக்கு ஒரு 6000+ கொஷின்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதுபோல் ஒரு 8+ ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கு. ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம சென்டரில் ப்ரிப்பேர் பண்ணல ஒன்லைனரோட பிடிஎஃப்பும் வந்து கிடச்சிரும். ஓகே? இன்னும் இது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக வந்து அகாடமியில் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா எஃபோர்ட்ஸும் வந்து உங்களுக்காக போட்டு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஓகேவா? விருப்பம் இருக்கவங்க வந்து என்ன பண்ணுங்கள், நம்ம அகாடமியோட நம்பரை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட இதை சொல்லுங்கள். ஓகேவா? வில்லிங்னஸாக சொல்லுங்கள். ஓகே? இதே மாதிரி அடுத்து பார்ட் 2 வீடியோவும் வரும். மேக்ஸில் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு. அண்ட் ஜிஎஸ் அண்ட் தமிழில் கூட உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணுறது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும். அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.